ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புது ரகமான ஒரு சோளம் வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு வெள்ளை சோளம் வந்து வச்சுருக்கேன். அதுலேயுமே நம்ம வந்து கான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளை சோளம் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ இது ஒரு புது ரகமான ஒரு சோளங்க. இது என்ன சோளம் பார்த்திங்கன்னா, இது வந்து சிகப்பு மக்காச்சோளங்க. இது வந்துட்டு இப்போ தஞ்சாவூர் விதை திருவிழாவில் நம்ம தாயக விஜய் தம்பி வந்து விதை பேர் வந்து இந்த சிகப்பு மக்காச்சோளம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ண தம்பி. அந்த விதையில் வந்து நான் ஒரு 3 விதைகள் எடுத்து வந்து நம்ம பாட்டில் வந்து போட்டேங்க. இதில் வந்து 2 போட்டு இன்னொரு பாட்டில் வந்து ஒரு விதைகள் போட்டு 3மே நமக்கு வந்து சூப்பராக முளைச்சி வந்துட்டாங்க. நான் எப்போவுமே விதை போடும்போது ஒன்று மட்டும் போட மாட்டேன், அது 2 இல்லைன்னா 3 சேர்த்து தாங்க போடுவேன். ஏன்னா வந்துட்டு எது நல்லா வளர்ச்சி நல்லா வருதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி 2 எடுத்துருவேன். அதே போல் இதில் வந்து 2 வச்சுங்க. 2ல் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இது வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்குது, இது கொஞ்சம் டல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஆனால் 2மே சூப்பரான ஒரு வளர்ச்சிங்க. இப்போ அதில் என்ன செய்வேன்னா, அதை ஒரு இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு ஒரு இதை வந்து எப்படி கட் பண்ணிடுவேன், ஒரு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துருவேன். எதுக்குன்னா இந்த பாட்டில் வந்து ஒன்று தான் வைக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா இது வந்து இதோடைய சத்துக்கள் வந்து ஒரு செடிக்கு மட்டும்தாங்க நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து சின்ன பாட்டு தான். இப்போ நான் தரையிலனா நான் வந்து இதோட சேர்த்து அப்படி இன்னொன்று சேர்த்து கூட வைக்கலாம். நம்ம இது வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். இது சூப்பராக இருக்குங்க. இங்கே இருங்க, சிகப்பு கலர் மக்காச்சோளம், சூப்பரான ஒரு வளர்ச்சிங்க. ஆமாம், ஏன்னா சோளத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கலர் சோளம் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ தான் ஒன்றுனா நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வந்து நடவு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து சூப்பரான ஒரு வளர்ச்சிங்க. பாருங்கள், வரும்போதே சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி இன்னமும் பல ரகமான பல நிற மக்காச்சோளம் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு விதை பயிர்வாக கொடுத்தேன். இப்போ நமக்கு வந்து அந்த விதைகள் இருக்குது. இப்போ அடுத்து நான் வந்து போட போகிறேங்க. ஏன்னா ஒன்றுனா நம்ம வந்து போட்டு அதுலேருந்து விதைகள் எடுக்கணும். நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 7 வகையான மக்காச்சோளம் வந்து போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விதைகளை சேகரித்து வச்சுருக்கேங்க. விதைகளையுமே நண்பர்கள்ட்டையும் வாங்கி நான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தேங்க்யூ.